BSNL 4G சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 97,500 4G டவர்களும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. வேளாண் உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தேவையான உரங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வேளாண் வணிக திருவிழாவில் வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் சந்தித்து பேசினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது தொகுதி சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அளவிற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்பார்ப்பு நிராசையாகத்தான் முடியும் என கூறினார். தவிக தலைவர் விஜய்க்கு போட்டியாக நடிகர் சிவகார்த்திகேயனை திமுகவினர் அரசியல் பேச வைப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சினிமாக்காரர்களை வைத்து விளம்பரத்திற்காக நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுரை வழங்கினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மீண்டும் மீண்டும் விமர்சித்தால் தக்க பதிலடி மிகவும் கடுமையாக இருக்கும் என எச்சரித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தென் அமெரிக்க நாடுகளில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அரசியல் தலைவர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தினத்தந்தி குழும தலைவர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தினத்தந்தி குழும இயக்குநர்கள் சிவந்தி ஆதித்தன், ஆதவன் ஆதித்தன் மற்றும் குடும்பத்தினர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 85,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சதேகர்காட் பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் துரத்தி கடிக்கும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உயர்தர கஞ்சா, மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா உள்ளிட்டவையை பறிமுதல் செய்த போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் சாலை தடுப்பில் வாகனம் மோதிய விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் தொல்லியல் துறை சார்பில் 7 நாட்களாக நீருக்கு அடியில் ஆராய்ச்சி நடைபெறுகிறது. 20 பேர் கொண்ட குழுவினர் நடத்தி வரும் ஆய்வில் வணிக கப்பல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்த நிலையில் லே பகுதியில் ஊரடங்கு உத்தரவு தொடர்கிறது. போராட்டம் நடத்த ஊர்வலம் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாத முகாம்களை மூடிவிட்டு தேடப்படும் பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைக்க வேண்டும். இந்தியாவுடன் அமைதியை விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஐநாவில் பேசியதற்கு இந்திய தூதர் கஹ்லோட் பதிலடி கொடுத்துள்ளார். கொலம்பியா அதிபரின் விசாவை ரத்து செய்வதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பாலஸ்தீன ஆதரவாளர்களுடன் இணைந்து கொலம்பியா அதிபர் முழக்கம் எழுப்பிய வீடியோ வெளியான நிலையில் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அணு ஆயுதத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வடகொரிய அணு விஞ்ஞானிகள் மத்தியில் அதிபர் கிம் ஜாங் உன் பேசினார். இலங்கை நாட்டில் உள்ள மட்டக்களப்பு அருகே விளைநிலங்களில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் குடியிருப்பு நோக்கி படையெடுத்து வருகின்றன. காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்டி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளை நடைபெறும் 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் இந்திய அணி. பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் ஃபைனலில் வாகை சூடுமா என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒடிசாவில் ரயில்வே, சுகாதாரம், ஊரக மேம்பாடு உட்பட பல்வேறு துறைகளில் 60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஒடிசா மாநிலம் ஜர்சாகுடா பகுதியில் புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். உழவர்களின் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி விழாவில் பேசிய அவர், வேளாண்மை உழவர்களை எப்போதும் பாதுகாப்போம் என உறுதியளித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் துபாய் புறப்பட்டு சென்றார். தனது மனைவி, மகள் ஆகியோருடன் சென்னை விமான நிலையம் வந்த அவருடன் விமான நிலைய ஊழியர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உடன்பிறப்பே வா என்ற பரப்புரையை திமுக முன்னெடுக்க உள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் பரப்புரை பணிகளை கண்காணிக்க ஜெகத் ரட்சகன் MP பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாகவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திருச்சி நாமக்கல் எல்லையான களத்தூரில் தவிக தலைவர் விஜய்க்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்பு அளித்தனர். விஜயின் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து டிவிகே என தொண்டர்கள் கோஷம் எழுப்பி உற்சாகமடைந்தனர். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் சுற்றுப்பயணத்தையொட்டி உடல் முழுவதும் தவிக கொடி வண்ணத்தில் பெயிண்டை பூசிக்கொண்டு கூட்டத்திற்கு மத்தியில் தொண்டர் ஒருவர் ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார். கட்சியின் பெயரை உடம்பில் எழுதிக் கொண்டு தொண்டர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த அவர் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். சாதாரண ரசிகர் கூட்டம் என்று சொல்றீங்களா? இது சாதாரண ரசிகர் கூட்டம் இல்ல. தமிழ்நாட்டில் மாபெரும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போற கூட்டம் இந்த கூட்டம். இது டிவிக்கு. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்க 100 அடி நீளத்திற்கு பிளக்ஸ் வைத்து தொண்டர்கள் அசத்தியுள்ளனர். முனியப்பன் கோவில் அருகில் 100 அடி நீளத்திற்கு 122 தொண்டர்கள் புகைப்படங்களுடன் பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் R. வெங்கட்ராமனின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3580 கிலோ பட்டாசுகளை போலீசார் கைப்பற்றினர். பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு டெல்லி ரஜோரி கார்டன் பகுதியில் ஒரு குடும்பத்தினர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பட்டாசுகளை வாங்கி வந்து தங்கள் வீட்டையே குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையிலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட திருக்குடைகள் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. இந்து தர்மார்த்த சமிதி டிரஸ்ட் அறங்காவலர் ஆர் கோபால்ஜி, தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு மற்றும் நிர்வாக அதிகாரி அனில்குமார் ஆகியோரிடம் திருக்குடைகள் ஒப்படைத்தனர். தமிழக டிஜிபியை தேர்ந்தெடுக்கும் முதல் நாள் உயர்நிலை குழு கூட்டத்தில் எவ்வித முடிவு எடுக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் ஆவணங்கள், சில விவரங்களை பரிசீலிக்க வேண்டியுள்ளதால் அதிகாரியை தேர்வு செய்வது மற்றொரு நாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே முட்புதரில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்ட 900 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்த சுங்குவார் சத்திரம் போலீசார் முக்கிய குற்றவாளியான சுரேஷை தேடி வருகின்றனர். குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீரான நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்கள் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திற்பரப்பு அருவியில் 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறை தினமான சனிக்கிழமை அருவியில் குளிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. குழித்துறை தாமிரபரணி சப்பாத்து பாலம் நிறைந்து தண்ணீர் செல்வதால் 3வது நாளாக போக்குவரத்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கடனா நதி அணைக்கு தொடர்புடைய அரசபத்து மதகில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. மதகில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதால் கொட்டும் மழையில் விவசாயிகள் தாங்களாகவே கால்வாயை வெட்டி தண்ணீர் எடுத்து சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்ததால் தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 280க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்ட நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட ஆண் யானை உடல் நலம் தேறியதை அடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்த யானைக்கு கால்நடை மருத்துவ குழுவினர் அண்மையில் சிகிச்சை அளித்ததால் அதன் உடல் நலம் தேறி காட்டுக்குள் சென்ற நிலையில் தற்போது விஸ்கோஸ் தொழிற்சாலை சுற்றுச்சுவர் அருகே அடிக்கடி வந்து பொதுமக்களை அச்சுறுத்துகிறது.